தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர் வேகமானது குறைந்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது அவற்றின் வேகம் தற்போது குறைந்திருக்கிறது. 30 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக தற்போது வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகமானது 30 கிலோமீட்டரில் இருந்து தற்போது 18 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கில் 940 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கிற கூடிய சூழலில் அதனுடைய வேகமானது 30 கிலோமீட்டரில் இருந்து 18 கிலோமீட்டராக குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. நாகைக்கு 740 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகமானது 30 கிலோமீட்டரில் இருந்து தற்போது 18 கிலோமீட்டராக குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தகவலை தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகமானது தற்போது குறைந்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகமானது தற்போது குறைந்திருக்கிறது. 30 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கில் 940 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அதன் வேகமானது 30 கிலோமீட்டரில் இருந்து 18 கிலோமீட்டராக குறைந்துள்ளது.